ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வருகிறோம். நீர் சிறந்தவர். சிறந்தவைகளை உமக்கு நாங்கள் கொடுக்க வருகிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. சகல மகிமையும் பெற்றுக்கொள்ளும். தேவாவும் முகம் காண வாஞ்சிக்கிறேன். தேவாவும் சத்தம் கேட்க ஏங்குகிறேன். தேவாவும் முகம் காண வாஞ்சிக்கிறேன். தேவாவும் சத்தம் கேட்க ஏங்குகிறேன். பேசும் தெய்வமே, காண்பியும் மகிமையை. பேசும் தெய்வமே, காண்பியும் மகிமையை. பேசும் தெய்வமே, காண்பியும் மகிமையை. பேசும் தெய்வமே, ஆண்டவரே, ஆபிரகாமை போல நாங்கள் வருகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற சிறந்தவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவைகளை உமக்கே நாங்கள் திரும்ப கொடுக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு வேண்டும். யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வீர். ஆபிரகாமோடு வருகின்றே, பலி செலுத்துகின்றே. ஈசாக்கை உம் பாதம் வைக்கின்றே. எனக்கு நீர்தான் சொந்தம். ஆபிரகாமோடு வருகின்றே, பலி செலுத்துகின்றே. ஈசாக்கை உம் பாதம் வைக்கின்றே. எனக்கு நீர்தான் சொந்தம். நீர்தான், 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 நீர்தான். தேவாவும் முகம் காண வாஞ்சிக்கிறேன். தேவாவும் சத்தம் கேட்க ஏங்குகிறேன். தேவாவும் முகம் காண வாஞ்சிக்கிறேன். தேவாவும் சத்தம் கேட்க ஏங்குகிறேன். மோசேயுடன் நான் வருகின்றேன். சீனாயின் சிகரத்திற்கு முகமுகமாய் உம்மை தரிசித்திட அவளாய் ஏங்குகிறேன். மோசேயுடன் நான் வருகின்றேன். சீனாயின் சிகரத்திற்கு முகமுகமாய் உம்மை தரிசித்திட
ஆவலாய் ஏங்குகிறே. நீர்தான் 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 நீர்தான். உமக்கு பிரியமாய் இருப்பதை காட்டி மேலான பாக்கியம் வேற எதுவும் இல்லையே ஆண்டவரே. உம்முடைய அன்பின் குரலை நான் கேட்க விரும்புகிறேன். என்னோடு பேசும், என்னை மறுரூபமாக்கும். நீர்தான் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ரட்சகரோடு வருகின்றே மறுரூபமலை உச்சிக்கு. பிதாவே உம் அன்பு குரல் நான் கேட்டிட ஏங்கி தவிக்கின்றே. ரட்சகரோடு வருகின்றே மறுரூபமலை உச்சிக்கு. பிதாவே உம் அன்பு குரல் நான் கேட்டிட ஏங்கி தவிக்கின்றே. நீர்தான் 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 நீர்தான். தேவாவும் முகம் காண வாஞ்சிக்கிறே. தேவாவும் சத்தம் கேட்க ஏங்குகிறே. தேவாவும் முகம் காண வாஞ்சிக்கிறே. தேவாவும் சத்தம் கேட்க ஏங்குகிறே. பேசும் தெய்வமே காண்பியும் உம்மா மகிமையை. 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட மார்க் 5ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் எப்படி அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனை விடுதலை செய்தார் என்பதை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். அசுத்த ஆவியின் பிடியில் இருக்கிறவர்களை நம்முடைய தேவன் அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் கூட மார்க் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த மனிதனுடைய நிலை எவ்வளவு ஒரு மோசமான நிலையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அந்த அசுத்தாவி அந்த மனிதனை பிடித்திருந்ததுனால அவன் ஒரு பயங்கரமாக, அவன் ஆக்ரோஷம் உள்ளவனாக, மற்றவர்களை காயப்படுத்துகிறவனாக, தன்னையே காயப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்கு அவன் இரத்தத்தை பார்க்க விரும்பினான், காயத்தை உண்டு பண்ணுகிறவனாக இருந்தான். ஆகையால் இந்த இடத்துல சங்கிலினால் அவர்கள் கட்ட முயற்சி செய்த பொழுதும் அவனை கட்ட முடியவில்லை, யாராலும் அடக்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியான ஒரு பயங்கரமான அந்த ஆவியின் பிடியில் அவன் இருக்கிறதை நாம் பார்க்குறோம்.
ஆகையால் அவன் ஆக்ரோஷமாக காயப்படுத்துகிறவனாக அந்த அந்த ஒரு வெறி என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அவனுடைய அந்த தன்மைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாரையாவது தாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். ஸோ இப்படிப்பட்ட எண்ணம் அந்த மனிதனிடத்திலிருந்து வரவில்லை, அந்த மனிதனை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவிகளிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு விரோதமாக ஒருத்தங்க செயல்படுறாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க உங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்க, அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக காரியங்களை செய்கிறாங்க, இந்த மற்ற மனிதர்களை ஏவி விட்டு அவங்க மூலமாக அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது மனிதர்கள் அல்ல, அந்த மனிதர்களை கொண்டு அசுத்த ஆவிகள் அவர்களை பயன்படுத்தி உங்களை தாக்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, இப்படிப்பட்ட இருளின் அதிகாரத்தை உடைய அந்த ஆவிகள் உங்களோடு போராடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட போராட்டமாய் இருந்தாலும், இது மனித பலத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களாய் இருந்தாலும், இப்படியான இருளின் ஆதிக்கங்கள் அசுத்தாவின் கிரியைகளாய் இருந்தாலும், இவைகளிலிருந்து தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை விடுவித்தது போல இந்த நாளில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை சரீரத்தின் கட்டுகளாக இருக்கலாம், பலவீனத்தின் கட்டுகளாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம், இல்லை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் அசுத்த ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் அவன் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது என்பதற்காக செயல்படுகிற பலவிதமான காரியங்களாக இருக்கலாம். அவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது. அதற்காக அவன் செய்கிற இந்த காரியத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருக்கும்போது, அவரை நாம் தேடி ஓடி வரும் பொழுது, அவருடைய பாதத்தில் நாம் விழும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மனிதன் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தான், தேவன் அந்த மனிதனை விடுவித்தார். ஆகையால் நாமும் கூட அவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்ளும்போது, அவரை நாம் பிடித்து கொள்ளும்போது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தேவன் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அவரை தேடி வந்து அவருடைய சமூகத்துக்குள்ளே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம அடைக்கலம் புகும் பொழுது தேவன் நிச்சயமாய் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம், வன்முறையின் ஆவிகள் இருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் மூலமாக உங்களுக்கு விரோதமாய் உங்களை காயப்படுத்தும்படியாக, உங்களை மனமடிவாக்கும்படியாக, இல்லை சரீர பிரகாரமாக காயங்களை உண்டு பண்ணும்படியாக, இப்படிப்பட்ட செயல்களை செய்கிற அசுத்த ஆவிகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சில நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னும் போது அடிச்சிடுறாங்க, அதன் மூலமாக காயங்கள் உண்டாகிறது. சரீரத்துலேயும் காயங்கள், சில நேரத்தில் இருதயத்தில் காயங்கள், வார்த்தையினால் காயப்பட்டு போகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். எப்படியா இருந்தாலும் தேவன் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து, அப்படிப்பட்ட ஆவியினால் ஆளுகை செய்து உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அவர்களிடமிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சில நேரத்தில் வாயினால் பேசப்படுகிற வார்த்தைகள் அது காயப்படுத்துகிறதாய் இருக்கிறது, வேதனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட காயங்களை இருந்து, அப்படிப்பட்ட காயம் படாதபடிக்கு தேவன் உங்களை மீட்டு பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை எடுத்து ஒரு நன்மையான சூழ்நிலையில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். உங்கள் ஆஃபீஸில், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவன் அந்த இடத்துலேருந்து உங்களை எடுத்து நன்மையான ஒரு இடத்துல, சமாதானமான ஒரு இடத்துல உங்களுக்கு வேலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வீட்டில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்றால் தேவன் அந்த மனிதர்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார், மனிதர்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நன்மை இருக்குது அப்படின்னா அதற்கு எதிர்மறையான தீமையும் இருக்குது. அதே நேரத்தில் வெளிச்சம் இருக்குது அப்படின்னா அதற்கு எதிர்மறையான இருள் இருக்கிறது. சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதற்கு எதிர்மறையான வேதனை, வருத்தம், சோகம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நல்ல சுகம் இருக்குது அப்படின்னா அதற்கு எதிர்மறையான
வலி, வேதனை, வியாதிகள் இவைகள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இதை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நாம் பார்த்து வருகிற காரியங்களாய் இருக்கிறது. ஆனால் இதை கொடுக்கிறது யார் என்பது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த பக்கம் நம்ம பார்த்த நன்மையான காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் அதற்கு எதிர்மறையாய் தீமையாய் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் சத்ருவானவனாகிய பிசாசு நமக்கு கொண்டு வருகிற காரியங்களாய் இருக்கிறது. ஆகையால் தேவன் நமக்கு நன்மையானதை வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நன்மையானது நமக்கு உண்டாகிறது. இதுவே நம்ம பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, அவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாசலை திறந்து கொடுக்கும் பொழுது, அவன் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். ஆகையால் தான் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நன்மையான காரியங்கள் பிதாவானவர் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் சத்ருவானவன் தான் தீமையானதை கொடுக்குறான் என்பதற்கு ஆதாரமாக யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே நம்ம பார்க்குறோம், திருடன் என்று சொல்லப்படுகிறது பிசாசை குறிக்கிறது. அவன் எதுக்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ தீமையான காரியம் எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனோ நமக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படவும் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் நன்மையானது நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருகிறது, தீமையானது சத்ருவானவன் பிசாசினிடத்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது. ஆகையால் தீமையை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது, ஆனால் வெளிச்சம் இருளை மேற்கொள்ள முடியும். அதுபோல தான் தேவன் சத்ருவை மேற்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இந்த தீமையான பிசாசானவன் நம்முடைய தேவனை மேற்கொள்கிற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. பிதாவானவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையில் வெற்றி சிறந்தபடியினால் பிசாசின் அதிகாரத்தை பிடுங்கிக் கொண்டு அதை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் பிசாசுக்கு இனி நாம் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய கட்டுகளில் நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். அந்த விடுதலையில் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் விடுதலையை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கும் போது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை சுதந்தரித்து கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து நாம் ஜீவிக்க அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 72:12 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை இரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். இங்கே நம்ம பார்க்குறோம், 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவர் விடுவிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 13ஆம் வசனத்தில் ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்மை அவர் விடுவிப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நமக்கு நன்மையானதை செய்வார் என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆகையால் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்து சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் இயேசு உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் பலன் கொள்ளுங்க. என் தேவன் என்னை விடுவிப்பார், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார் என்கின்ற நிச்சயத்தோடு அவரை நீங்கள் பற்றி கொள்ளும்போது, அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் இந்த விடுதலையை உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
ஏசாயா 25ஆம் அதிகாரம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கொடூரமான மனிதர்களுடைய சீறல்கள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவர் அப்படிப்பட்டவர்களுக்கு பலனாகவும் திடனாகவும் அடைக்கலமாகவும் ஒதுங்கும் நிழலாகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் அவரிடத்தில் போய் தஞ்சம் புகும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி நம்மை பாதுகாத்து இந்த சூழ்நிலையில் இருந்து நம்மை மீட்டு எடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட பயங்கரமான ஆக்ரோஷமான ஆவிகளின் கைகளிலிருந்து தேவன் நம்மை மீட்டு நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த அசுத்த ஆவிகள் பாவத்தை செய்யும்படியாக தூண்டுகிறவைகளாய் இருக்கிறது. அப்போ இதன் மூலமாக தேவனை விட்டு பிரிக்க அவன் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். அப்போ பாவம் என்பது ஒரு கட்டாக இருக்கிறது. சிலர் பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு நினச்சாலும் அவர்களால் வெளியே வர முடியல. காரணம் என்ன? அந்த பாவத்துக்கு அவர்கள் இடம் கொடுத்து விட்டதினால் அந்த அசுத்த ஆவிகள் அந்த மனிதரை ஆளுகை செய்ய துவங்கிவிட்டது. அது அந்த மனிதர்களை கட்டிவிட்டது. அப்போ அந்த கட்டிலிருந்து நாம் விடுதலை பெறும் பொழுது தான் அந்த பாவ சிந்தனையோ பாவ செயலிருந்து நாம் வெளியே வர முடியும். ஆகையால் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் ஒரு மனிதனை பாவம் செய்ய தூண்டி அந்த பாவத்திலேயே இருக்கும்படியாக அவனை அப்படியாக கட்டி வைத்து முடிவில் அழிவை கொண்டு வரும்படியாக செயல்படுகிறவைகளாய் இவைகள் இருக்கிறது. ஆகையால் தான் நாம் இந்த பாவ கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பாவக்கட்டு பிசாசு போட்டு வைத்திருக்கிற கட்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். நமக்காக இரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்த இரத்தத்தினால் நம் பாவங்களை கழுவி நம்மை மீட்டு கொண்டார், நம்மை ரட்சித்து கொண்டார், நம்மை விலைக்கிரயம் கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். ஆகையால் நாம் இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இன்னும் இந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவ கட்டுகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட கட்டுகளில் நாம் வாழ்வது அவருக்கு பிரியம் அல்ல. விடுவிக்கப்பட்டு நாம் விடுதலையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. ஆகையால் இந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். எதெல்லாம் பாவம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இங்கே நம்ம பார்க்கும்போது என்னென்ன காரியங்களிலிருந்து நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட பாவக்கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுவித்ததுக்கு அப்புறம் மீண்டும் இந்த கட்டுகள் நம்மை கட்டாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த காரியங்கள் மீண்டும் நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க
கூடாது என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் விடுவிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த சூழ்நிலையை பார்க்கிலும் நாம் விடுவிக்கப்படும் பொழுது அதுக்கப்புறம் மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது அந்த முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஆகையால் பாவத்திலேருந்து நாம் விடுவிக்கப்பட்ட நாம் மீண்டும் இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே நம்ம கடந்து போகவே கூடாது. ஸோ இப்படிப்பட்ட பாவங்களில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் நிலை நிற்காதபடிக்கு இதுலேருந்து மீண்டு வர தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். அப்போ இந்த கட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது பாவம் செய்கிறவன் அங்கு பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அடிமையாய் நாம் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். விடுதலையோடு நாம் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலையாவீர்கள். அந்த அடிமைத்தனத்திலேருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். சில நேரத்தில் சில காரியங்களில் போய் நம்ம சிக்கிக்கொள்கிறோம், அதுலேருந்து வெளியே வர முடியல. நம்முடைய பிள்ளைகள் போய் சிக்கிக்கொள்கிறாங்க, அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியலை. ஆனால் நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்து உங்களை விடுவிப்பார் என்றால் அதற்கு தடையாய் யாரும் நிற்கவே முடியாது. எப்படிப்பட்ட கட்டும் நிற்க முடியாது, எப்படிப்பட்ட வல்லமையும் நிற்க முடியாது. இங்கே வசனம் சொல்லுகிறது, குமாரனாகிய கிறிஸ்து உங்களை விடுவிப்பார் என்றால் மெய்யான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். எத்தனையோ முறை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கலாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு உங்களை விடுவிக்கும் போது அந்த விடுதலை நிரந்தரமாக இருக்கும். அந்த விடுதலை உங்களை எப்படிப்பட்ட கட்டிலிருந்தோ விடுவிக்கக்கூடிய விடுதலையாய் அது இருக்கிறது. ஆகையால் குமாரனுடைய விடுதலையை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. தேவன் விடுவிக்க வல்லவர். விசுவாசிங்க. குமாரனாகிய கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய கட்டுகளை அவர் கட்டவிழ்த்து விடுவார். உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வெளிப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் பாவம் இல்லாதவராக, பாவம் அறியாதவராக இருந்தார். நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை விடுவிக்கும்படியாக வெளிப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ பிசாசின் கிரியைகளாகிய இந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மை மீட்கும்படியாக, அவைகளே மேல் ஒரு ஜெயம் கொடுக்கும்படியாக தேவன் வெளிப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் அவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அதே நேரத்தில் பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது பாவத்தில் போய் நாம் சிக்கி கொள்கிறோம். அப்போ நாம் பாவம் செய்வோம் என்றால் நாம் அவருக்குள் நிலைத்திருக்க
முடியாது. அப்போ பிசாசின் பிள்ளைகள் பாவத்துக்குரிய காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்துக்குரிய காரியங்களையே செய்கிறார்கள். ஆகையால் இதன் மூலமாக நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள் அவர்கள் பிசாசுடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆகையால் நம்முடைய கிரியை அதை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. தேவன் நம்மை விடுவித்திருக்கும் போது அந்த விடுதலையில் நாம் நிலைத்திருந்து பாவமில்லாத வாழ்க்கை வாழும்படியாக, பாவக்கட்டிலிருந்து விடுவிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் வாழும்போது வெற்றி வாழ்க்கையை நாம் வாழ முடியும். மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளே நாம் போய் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அந்த ஜாக்கிரதையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்கே நம்ம பார்க்குறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார், நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டபடியினால், பாவமாக மாற்றப்பட்டபடினால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டபடினால், சுமந்து கொண்டபடினால் அவருடைய நீதியை நமக்கு முழுமையாய் கொடுத்திருக்கிறார். அப்போ பாவத்தை அவரிடத்துல கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்க அந்த நீதியை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகையால் தேவனுக்குள் நீதிமான்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ அந்த நீதி நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறது. அது நம்முடைய நீதி இல்லை, நாம் சம்பாதித்த நீதி அல்ல, நம்முடைய சுய பலத்தினால் பெற்றுக்கொண்ட நீதி அல்ல, தேவன் நமக்கு பாராட்டின கொடுத்த அந்த நீதியாக இருக்கிறது. ஆகையால் தேவ நீதியையே நாம் பெற்றிருக்கிறோம். இது மனித நீதி அல்ல. மனித நீதி அது ஒரு லெவல் தான், அதுக்கு மேலே நம்ம அதை செயல்படுத்த முடியாது. ஆனால் தேவனுடைய நீதியையே நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தத்தையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் பாவம் இனி நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய நீதியை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையினால் பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிற வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அவருக்குள் எப்படி பாவம் இல்லையோ அதே போல் அவருடைய நீதி நமக்குள் வரும் பொழுது நாமும் பாவம் இல்லாமல் வாழத்தக்கதாக அந்த நீதி நமக்குள் கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. ஆதலால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு தேவனுடைய நீதியை பிரதிபலிக்கிறவர்களாக, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக, அவரை போல் அந்த பூமியில் வாழும்படியாக தேவன் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவமில்லாத வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை ஒரு சாட்சிகளாய் நிற்க வைக்கும்படியாக, நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்த்து கிறிஸ்துவண்டை ஓடி வரும்படியாக, அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதர் தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போய் இருக்கிற அந்த சூழ்நிலையில் கிறிஸ்து நமக்காக அந்த உறவை மீட்டு கொடுத்தபடினால் நாமும் அந்த உறவின்றி இருக்கிற ஜனங்களை பிதாவோடு அந்த உறவில் இணைக்கும்படியான பொறுப்பை, செயலை நாம் செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஆமென். இந்த பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்றதும், இந்த பரிசுத்தத்தில் நம்ம பூரணப்படுவதும் எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து, இந்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும், அதில் நம்ம நிலை நிற்க முடியும், அதை நாம் பூரணப்படுத்த முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் வேத வசனம்தான் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு நமக்கு உதவியாய் இருக்கிறது. ஆகையால் பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வேத வசனங்களை நாம் எடுத்து அதை விசுவாசித்து அதை நாம் அறிக்கை செய்வோமாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும்
அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், விடுதலையை பெற்றுக்கொண்ட நாம் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த சுயாதீன நிலைமையில் நம்ம நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா தேவன் நமக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறார். அந்த விடுதலையில் நம்ம நிலைத்திருக்கணும். நம்ம பார்க்குறோம், போன வாரத்தில் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினோம் இல்லைங்களா? அப்போ நம்முடைய தேசம் விடுதலையை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த விடுதலையை நம்ம நிலை நிற்கும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்மை பாவத்திலேருந்து விடுதலை செய்திருக்கிறார். பாவக்கட்டிலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த சுயாதீன நிலைமையில் நம்ம நிலைத்து நிற்கும்போது அதன் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். மீண்டும் நாம் கட்டுக்குள் கடந்து போகாதபடிக்கு, மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம கடந்து போகாதபடிக்கு நாம் இந்த ஆசீர்வாதத்தில் நிலை நிற்க வேண்டியது நம்முடைய கையில் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் நிலை நிற்கும்போது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பாராக. இப்பொழுது நாம் சங்கீதத்திலிருந்து 19ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அதை ஒன்றாக நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஸோ முதல் காரியம் நம்ம பார்க்குறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரியம் பிழை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பிழை என்பது தெரியாமல் செய்கிற ஒரு காரியம். தெரியாமல் நான் பண்ணிட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், இது தப்புன்னு எனக்கு இன்னும் தெரியலை, தப்புன்னு தெரிஞ்சால் நான் செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலை. சரிங்களா? ஸோ முதல் படி அதுதான். அப்போ ஒரு காரியம் இது தேவனுக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதனால நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வேதத்தை வாசித்து இது தேவன் நம்மோடு பேசும் பொழுது இது எனக்கு பிடிக்கல, செய்யாது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ தெரியாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது அது பிழையாக இருக்கிறது. அதே நேரத்தில் பிழை என்று தெரிந்தோம், இது தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் மீண்டும் மீண்டும் நாம் அந்த பிழையை செய்து கொண்டே இருக்கும்போது அது பிழையாக இருப்பது இல்லை, அது அடுத்தபடியான ஒரு கட்டத்துக்கு கடந்து போகிறது. அடுத்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், மறைவான குற்றம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ பிழையில் இருந்து ஒரு தவறாக தெரியாமல் செஞ்சிட்ட காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த காரியம் மீண்டும் நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வை பிசாசானவன் கொடுக்குறான். பரவாயில்ல இன்னொரு வாட்டி செய், பரவாயில்ல இன்னொரு வாட்டி சொல்லு, பரவாயில்ல இன்னொரு வாட்டி பாரு, இப்படிப்பட்ட காரியங்கள், பரவாயில்ல இன்னொரு வாட்டி அப்படிப்பட்ட யோசனைக்கு நீ இடம் கொடு அப்படின்ற காரியங்களை அவன் சொல்லும்போது அந்த மனிதனுக்கு தெரியும் அது தவறு, நான் செய்யக்கூடாது என்று தெரிவதனால மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள் என்று சொல்லி மற்றவர்களுடைய பார்வைக்கு மறைவாக அதை செய்ய துவங்குறான். அதனால தான் அது மறைவான குற்றங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மறைவான குற்றங்களை தொடர்ந்து அவன் செய்ய செய்ய பிசாசு என்ன பண்ணுறான், இன்னும் ஆழமாக அவனை அந்த பாவத்துக்குள் இழுத்து செல்ல அவன் செயல்படுகிறான். 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னவா மாறுது, துணிகரமான பாவமாய் மாறுகிறது. இப்போ மறைந்து மறைந்து செய்து கொண்டிருந்த மனிதன் அப்போ மற்றவங்க யாரோ பார்த்துட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த பிசாசு அவனை ஆளுகை செய்வதனால் அந்த காரியத்தை விட்டுவிட முடியவில்லை. ஆகையால் மற்றவங்க பார்த்தாலும் பரவாயில்ல, இவங்க செய்யாதன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் செய்வேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாய் செயல்படுகிற அந்த கட்டுக்குள் அந்த மனிதன் கடந்து போகிறதை நாம் பார்க்குறோம். முதலாவது பிழையாக துவங்குச்சு, அடுத்தது ரகசியமாக மறைவான பாவமாய் அது இருந்தது. 3வது படியாக துணிகரமாய் அந்த மனிதன் பாவம் செய்கிறத பார்ப்போம். நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் நான் பாவம் பண்ணுவேன், நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துணிகரம் அந்த மனிதனுக்குள்ளே கடந்து வருகிறது. குடும்பத்துக்குள்ளே அப்படியாக மனிதர்கள் அப்படி துணிகரத்தோடு செயல்பட துவங்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களில்
நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பிழையாக இருக்கும்போதே நம்ம சரிப்படுத்திக்கணும். இல்லை ரகசிய பாவங்களுக்குள்ள நீங்கள் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா, சகலத்தையும் அறிந்தவர் தேவன், அவருக்கு முன்பாக எதுவுமே ரகசியம் இல்லை. நீங்கள் மறைவாக எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அவரிடத்துல நீங்கள் அறிக்கை பண்ணி, எனக்கு இதை செய்ய பிடிக்கல, நான் அதுலேருந்து வெளியே வரணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது தேவன் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். ஆனால் அதையும் தாண்டி சில நேரத்தில் இப்படி துணிகரமான பாவத்துக்குள்ளே கடந்து போகும்போது இவங்க சொல்லி நான் ஏன் கேட்கணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு நீங்கள் இடம் கொடாது இருப்பீர்களாக. ஸோ இப்படி இடம் கொடுக்கும்போது அந்த பாவம் அடுத்த கட்டமாய் எதற்கு கொண்டு போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது அடிமைத்தனத்திற்கு கொண்டு போகிறது. அவன் செய்ய நினைக்கிறத அவன் செய்ய முடியல. இந்த பாவம் என்ன செய்ய தூண்டுகிறதோ அதுதான் அவன் செய்கிறான். அந்த ஆவிகள், அந்த அசுத்த ஆவிகள் அவனை எப்படி செயல்பட வைக்க வேண்டும் என்று அது அவனை கட்டுப்படுத்த துவங்குகிறது. அவன் வேண்டான்னு நினச்சா கூட அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு கட்டுக்குள் அந்த மனிதன் கடந்து போகிறான். ஆகையால் தான் துணிகரமாக நம்ம பாவம் செய்யும்போது நம்ம அந்த இடத்துல இருந்து நிச்சயமாக அந்த காரியத்துலேருந்து வெளியே நீங்கள் வரணும். அதை தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுக்குள்ளே கடந்து போயிடுவீங்க. அந்த கட்டுலேருந்து நாம் விடுதலை பெறுவது கடினமான காரியம். ஆனால் கிறிஸ்துவுக்கு கடினமான காரியம் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் கடந்து போகிற அந்த கால சூழ்நிலைகள், உங்களுடைய வேதனைகள், அது மிகவும் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகையால் தான் நாம் அப்படியாக துணிகர பாவத்துக்குள்ளே யாரும் இருப்பீங்க அப்படின்னா அந்த துணிகரத்தை விட்டு விடுங்கள். அந்த துணிகரத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை உங்களுடைய இரத்தத்தினால் கழுவும் நீங்கள் கேட்கும்போது தேவன் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார், உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே, அந்த கட்டுக்குள்ளே, அந்த பாவம் உங்களை ஆளுகை செய்கிற அந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் போகாதபடிக்கு தேவன் உங்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கே நீங்கள் இப்போவே நீங்கள் ஜெபத்தை ஏறிடுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க, ஆண்டவரை என்னை விடுவீங்கன்னு கேளுங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட கட்டுக்குள்ளே நான் கடந்து போயிட்டேன், நான் என்ன செய்கிறது அப்படின்னு திகைக்கிற உங்களுக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் விடுதலையின் நாயகர். அவர் உங்களை விடுவிக்க வல்லவர். குமாரன் உங்களை விடுவிக்கும் போது நிச்சயமாய் விடுதலை ஆவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அது வசனத்தை பற்றி கொள்ளுங்க. குமாரனாகிய கிறிஸ்துவை நான் உண்மை விசுவாசிக்கிறேன், என்னை விடுதலை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக இந்த விடுதலையை கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார். 13ஆம் வசனம் அந்த கடைசி பகுதியில் நம்ம பார்க்குறோம், பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாயிருப்பேன். அப்படின்னா அந்த அடிமைத்தனத்தையும் கடந்து போகும்போது அது அழிவை உண்டு பண்ணுகிறது, இல்லை நரகத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு செல்லுகிறது. பெரும் ஆபத்து, பெரும் பாதகத்துக்குள்ளே அந்த மனிதன் கடந்து போகிறான். ஆகையால் இதுக்கு யாரும் இடம் கொடாதபடிக்கு நம்ம இவ்வளோ தூரம் இருக்குல்ல, நம்ம கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், வெளியே வந்துடலாம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஆரம்பத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்போது தேவன் உங்களை பாதுகாப்பார். ஆரம்ப பிழையாக இருக்கும்போது நாம் திருத்திக் கொள்வோம். ரகசிய பாவங்களில் இருக்கும்போது நாம் அதிலிருந்து அறிக்கை செய்து வெளியே வருவோம். இல்லை துணிகரமான பாவத்துக்குள்ளே கடந்து போகாதீங்க. அது உங்களோட சாட்சியை அது கெடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, துணிகரத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது அது உங்களை கட்டி போடுகிறது. அதுலேருந்து மீண்டும் நீங்கள் வர வேண்டும் என்று நினச்சாலும் வர முடியாதபடிக்கு பாதாளத்துக்கு உங்களை இழுத்து செல்லுகிறதாய் இருக்கிறது. ஆகையால் எந்த கட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கி கிறிஸ்து உங்களை விடுவிப்பது நிச்சயம். ஆண்டவரிடத்தில் போராடி கேளுங்க, மனதுருகி, ஆண்டவரை எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் அற்புதம் செய்தே ஆக வேண்டும், என்னை விடுதலை செய்தே ஆக வேண்டும், எனக்கு இந்த காரியம் வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர் அப்பா. இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, பாவக்கட்டுகள் இருந்து அப்பா ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பீராக. எந்த கர்த்தாவே அப்பா ஸ்டேஜில் அவங்க இருந்தாலும் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேலையில் கிறிஸ்துவாகிய குமாரனே நீர் அவர்களை விடுவிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாவக்கட்டிலிருந்து இப்பொழுது இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினால அப்பா விடுதலையை நாங்கள் பேசுகிறோம். எல்லா பாவக்கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
உமக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. எப்பேற்பட்ட பயங்கரமான கட்டாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பயங்கரமான பாவமாக இருந்தாலும், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அப்பா, நெருப்பினால் பொசுக்கப்படுகிற கயிறை போல அறுப்புண்டு போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் விடுதலையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விடுதலையை கொடுக்கிறவர் நீர் அப்பா. விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் விடுதலை கொடுக்கிற உம்மை எக்காலமும் உயர்த்தி போற்றி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நீர் வெளிப்படுவீராக. சாட்சிகளாய் அவர்களை மாற்றுவீராக. உம்முடைய கிரியையை அநேக சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டு உம்மண்டை ஓடி வருவார்களாக. அப்படிப்பட்ட கிரியை நீங்கள் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. விடுவிக்கப்பட்டவர்களாய் வாழ்வோமாக. மற்றவர்களையும் விடுதலைக்குள் நடத்த கிறிஸ்துவண்டை அழைத்து வருவோமாக.